இந்த உலகத்தில் அழிவின் அச்சம் உயர்ந்தால் அதற்கும் மேலாக எழுவது ஒரு தெய்வீக ஒளி. 3 உலகங்களையும் நடுங்க வைத்தான் தாரகாசுரன். வரத்தின் ஆணவம், அசுரத்தின் அகம்பாவம். அவனை யாராலும் வெல்ல முடியாது, சிவபெருமானின் மகனைத் தவிர. ஆனால் அந்த நேரத்தில் சிவன் ஆழ்ந்த தவத்தில், அமைதியின் உச்சியில், பிரபஞ்சம் கூட சுவாசிக்கத் தயங்கும் அந்த நிலை. தேவர்கள் அஞ்சினர், நம்பிக்கை தேடினர். அவர்கள் சென்றடைந்தது காமதேவன். ஒரு மலர் அம்பு ஒரு கணநொடியில் எய்யப்பட்டது. தவம் தடைப்பட்டது. அந்த நொடி 3வது கண் திறந்தது. அக்கினி புயல் எழுந்தது. காமன் சாம்பலானான். ஆனால் அந்த அக்கினியே ஒரு புதிய வரலாற்றின் விதை. பார்வதி, அன்பின் வடிவம், சக்தியின் ஆதாரம், சிவனுடன் இணைந்தாள். அந்த தெய்வீக தீப்பொறியை அக்னி தாங்கினார். கங்கை அதை அரவணைத்தாள். சரவண பொய்கையில் 6 தாமரைகள் மலர்ந்தன. ஒவ்வொரு தாமரையிலும் ஒரு தெய்வக் குழந்தை. 6 வடிவங்கள், 6 சிரிப்புகள், 6 ஒளிகள். கார்த்திகை தேவதைகள் அந்த ஒளிகளை வளர்த்தனர். ஒருநாள் அம்மை பார்வதி அந்த 6 ஒளிகளையும் ஒரே அணைப்பில் இணைத்தாள். அவ்வாறு பிறந்தார் 6 முகம் கொண்ட அறிவின் அருமை வடிவு. சுப்பிரமணியர் அல்லது ஸ்கந்தன் அல்லது கார்த்திகேயன் அல்லது ஷண்முகன். 6 முகங்கள், 6 திசைகளை நோக்கும் விழிகள், 6 சக்திகள், ஒரே தர்மத்திற்காக. அவர் வளர்ந்தார், வீரத்தின் வடிவமாக, ஞானத்தின் வடிவமாக, தேவர்களின் படைத்தளபதியாக. போர் வெடித்தது. தாரகாசுரன் கர்ஜித்தான். ஆனால் இம்முறை அவன் எதிரில் நின்றது ஒரு குழந்தை அல்ல, பிரபஞ்சத்தின் தீர்ப்பு. வேல் உயர்ந்தது, அகம்பாவம் சிதறியது, அசுரன் வீழ்ந்தான். அந்த நாளில் உலகம் ஒரு பாடம் கற்றது. அமைதி சில நேரம் காத்திருக்கலாம், ஆனால் தர்மம் நிச்சயம் எழும். வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும். ஒவ்வொரு சோதனையிலும் ஒரு தெய்வீக பிறப்பு மறைந்திருக்கிறது.